வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் அழகான ஒரு கேக் வரைய போகிறோம். 3 அடுக்கு கொண்ட கேக் வரைய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஓவல் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ஓவல் பிடிங்க. ஒரு ஓவலை வரைங்க. மேலேருந்து சின்னதாக போடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஓவலேருந்து கீழே 2 லைன் போட்டு ஒரு சிலிண்டரோட ஸ்லைஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். கீழேயும் மறுபடியும் இணையாக ஒரு ஓவல் போட்டிருக்கேன், ஒரு கர்வ் லைன் போட்டிருக்கேன். அதன் கீழே ஒரு அடுக்கு தயாராகிடுச்சு. இப்போது நம்ம அதுக்கு கீழே மறுபடியும் இன்னொரு ஓவல் போடலாம். அதோட கொஞ்சம் பெருசாக போடலாம். போடுங்க, லைட்டாக போடுங்க. இதை திருப்பியும் மறுபடியும் அதோட ஒரு பேரலல் லைன் வரைஞ்சி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம். 2 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் ஒரு பேரலாக ஒரு லைன் போட்டு 2வது அடுக்கை நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கு கீழே இன்னொரு அடுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு ஓவல் வடிவத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். மறுபடியும் 2 நேர்கோடு போட்டு கீழே ஒரு வளைவு கோடு போட்டு இணைச்சிட்டோம். சரியா? இப்போ நம்ம ஒரு 3 அடுக்கு அந்த கேக்கோட ஒரு 3 அடுக்கை நம்ம அழகாக வரைஞ்சாச்சு. அது கீழே ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா, ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸுக்கு மறுபடியும் இன்னொரு ஓவல் போட்டிருக்கேன். சரியா? அழகாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மேலே அந்த க்ரீமெல்லாம் அழகாக அந்த சாக்லேட் க்ரீம்ஸு அந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த க்ரீமெல்லாம் பாருங்கள் அழகாக ஒழுகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் மேலேருந்து. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ், செர்ரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அது மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டெக்கரேஷனுக்காக. மறுபடியும் 2வது அடுக்குலேயும் அந்த க்ரீம் வழிகிற மாதிரி வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிற லைனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீம் வழி இது பாருங்கள், அதெல்லாம் அழகாக ஒழுகிற மாதிரி வேவி லைன் போட்டு அழகாக வரைஞ்சாச்சு. திருப்பி 3வது அடுக்குலேயும் அந்த வேவி லைன் போட்டு அந்த க்ரீம்ஸ் வரைஞ்சாச்சு. பாருங்கள், கீழே ஒரு டிசைனுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். மேலே ஒரு மெழுகுவர்த்தியை வைப்போம். ஒன்று வைக்கலாம். அந்த கேண்டிலை வச்சுட்டோம், பர்த்டே கேண்டிலுக்குள்ளே அந்த தீபத்தையும் வரைஞ்சாச்சு. உள்ளே கொஞ்சம் டிசைன் போடுவோம். அந்த கேண்டிலுக்குள்ளே கொஞ்சம் டிசைன் போடணும் நம்ம. மூணாவது அடுக்கில் அந்த ஃப்ரூட்ஸ் போட மறந்துட்டோம், அது போடுறேன் இப்போ நம்ம. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கெட்ச் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பென்சில் ஸ்கெட்சு அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு தெரியும் தானே. ஸ்கெட்ச் பென் எடுத்து அழகாக நம்ம அவுட்லைன் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன் வீடியோவை நான். பாருங்கள், இப்போ அந்த டிசைன்ஸும் போட்டிருக்கேன். கேண்டில் டிசைன்ஸ் போட்டு அழகாக இப்போ நமக்கு எந்த லைன்ஸு தேவையோ, வெளியில் எந்த லைன்ஸ் தெரியுமோ அந்த லைன் மட்டும் ஸ்கெட்ச் அவுட்லைன் பண்ணுறோம். பென்சிலில் இருக்கிற எல்லா லைனையும் பண்ணலை, தேவையான லைன்ஸ் மட்டும் பண்ணுறோம். சரியா? பொறுமையாக படத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். எந்த லைன்ஸ்லாம் விட்டுருக்கணும் அந்த லைன்லாம் நீங்களும் விட்டுடுங்க. பண்ணுங்கள். கொஞ்சம் சின்ன வீடியோ இருக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கெட்சிங் அவுட்லைன் உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ அடுத்தது பெரிய மார்க்கர் எடுத்திருக்கேன். பெரிய மார்க்கர் எடுத்துகிட்டு அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் திக்காக வரைஞ்சிக்கலாம். பிரிண்டிங்கில் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெளிப்பக்கமாக இருக்கிற லைன் மட்டும் நம்ம அழகாக திக்காக வரைஞ்சிட்டோம். பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஈவன் திக்னஸ் வர மாதிரி லைன் போடுங்க. முதல்ல வெளிப்புறமாக தெரிகிற நம்ம அந்த லைனை மட்டும் நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிக்சரை நான் கலர் பண்ண போகிறதில்ல. அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள்
அழகாக வரைஞ்சி டிஸ்ப்ளே பண்ணலாம். யாருக்காவது பிறந்தநாள் வரும்போதோ, இல்லை உங்களோட பிறந்தநாளுக்கோ, இல்லை அப்பா அம்மாவோட பிறந்தநாளுக்கோ, தம்பி தங்கைகளோட பிறந்தநாளுக்கோ என்ன பண்ணலாம், நீங்கள் அழகாக அந்த மாதிரி கேக்ஸ் வரைஞ்சி அவங்களுடைய நேமை எழுதி அழகாக gift எல்லாம் பண்ணலாம். பர்த்டே greeting கார்டு பண்ணலாம். அழகாக நீங்கள் இதை வரைஞ்சி மற்றவங்களுக்கு gift பண்ணலாமா. அப்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. சரி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி குழந்தைகளே.